ஆணவ கொலைகள் அதிகமாயிடுச்சு. சோ இந்த நேரத்துல இந்த படத்தை விட்டா ஹிட்டாவும் சொல்லிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்துட்டோம். ஆணவ கொலை இப்போ இல்லைங்க, எப்போவுமே காலமாக நடந்துட்டு தான் இருக்கு. நாட்டுல எவ்வளவு நல்ல கதைகள் இருக்கு. நீங்க சினிமா எடுக்க வந்தீங்களா இல்ல சினிமா எடுக்க வந்தீங்களா? சினிமா எடுக்க தான் வந்திருக்கோம். இல்லையே. இன்னைக்கு இந்த மாதிரி எங்க நடக்குது? இது எப்போ முடிஞ்சது? முடிஞ்ச கதையை திருப்பி திருப்பி கொண்டு வந்து இளைஞர் மனதில் எங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? எங்க முடியலன்னு சொல்றீங்க? ஏன் நேற்று கூட ஆணவ கொலை தான் நடந்திருக்கு, அப்புறம் என்ன முடியலன்றீங்க? அந்த ஆணவ கொலைக்கே இந்த படம் இப்ப கரெக்டா அப்படி சொல்ல, எங்க முடியலன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன். ஆணவ கொலைக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? எந்த தீர்ப்பு கிடைக்கலங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் இந்த படத்தை எடுக்கிறேன்னு கேட்குறீங்க, இந்த கதை எடுக்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த இது இப்போ இல்லை, நீங்க தென் மாவட்டம் போய் பாருங்க, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி 2 பேர் வந்து படம் எடுத்தாங்க. ஒரு சாதி அமுக்கப்படுது, இன்னும் 2 சாதி ஏத்தப்படுதுன்னு சொல்லி சொல்லி படம் எடுத்து இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த ஜாதி வளர்ந்து கிடையாது, வளரல. புரியுங்களா? அதே மாதிரி உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக அடுத்தவங்க உங்க ஜாதியில இந்த மாதிரி இருக்காங்க. சுய வளர்ச்சின்னு சொல்லாங்க. சுய வளர்ச்சினா நான் கமர்ஷியல் படம் எடுத்துக்கலாம் இல்லையா? அது சுய வளர்ச்சினா கமர்ஷியல் படம் எடுத்துருக்காம எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்? இது வந்து தன்னை தானே தாழ்த்தி காட்டிக்கிட்டு எவனே ஒருத்த மேல பழி தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்றதுக்கு அதே மாதிரி தான் 2 பேர் வந்தாங்க. ஹோட்டல் கம்மியாக. சரிங்க, வேற யாராவது கேள்வி எழுதுங்க ப்ளீஸ்.